ஹலோ கைஸ், நான் அவங்க பண்டா. ஸோ வந்துட்டு நம்ம இன்றைக்கி அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம போன வீடியோலேருந்து கண்டினியூ தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இன்னும் நான் வீட்டுக்கு போய் சேரல, பாதியிலே நின்றுட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த வீடியோவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நம்ம அந்த வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது தான் போட்டில் தான் போகணும். ஸோ இங்கேருந்து நம்ம போட்டில் போய்க்கலாம். அயன் ஃபார்ம் வந்து ஏன் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து அயன் ஃபார்ம் கட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஃபார்ம் கட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, பேஸ் கட்டுங்கன்னு. ஸோ நம்ம பேஸ் கட்டிட்டோம், ஃபார்மும் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அயன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த திங்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அங்கே ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வில்லேஜஸில் இருக்கிற திங்ஸ் தான் கலெக்ட் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போகலாம். ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வீடு. பின்னாடி இந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஜப்பானீஸ் கோயில் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இந்த மூட்டைப்பையிலெல்லாம் தூக்கிட்டு வந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இடமே பத்தல சொல்ல போனால். நெக்ஸ்ட்டு பொட்டியில் செஸ்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்களா, நம்ம கெம்ரால் கூட கிடச்சிருக்கு. ஸோ வந்து அப்படியே நம்ம வந்துட்டு வில்லேஜஸ் வேணும் இல்லையா நம்ம அயன் ஃபார்ம் செய்கிறதுக்கு. அதனால் வில்லேஜஸ் பிடிக்க போகிறப்போ இந்த மயில் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஓகே, இங்கே வந்து பம்கின் பார்த்தேன். அப்போது அங்கே வந்துட்டு இந்த ஓனா மாதிரி ஒன்று வந்துட்டு மஞ்சள் கலர் இருந்தது. அதுக்கும் வந்து டேம் பண்ண சொல்லி கேட்டு தான் நான் பண்ணேன். அதுவும் என் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதுவும் என் கூடயே வந்துட்டு இருந்தது. அது கொண்டு போய் வீட்டில் விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கூடவே வந்து அது எங்கேயாவது போய் புதுசாக இருக்குது இல்லையா, ஸோ வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து வீட்டில் விட்டுட்டு மீண்டும் நான் கிளம்பிட்டேன். ஸோ அங்கே வில்லேஜுக்கு போகலாம். ஓகே, நம்ம வில்லேஜ்கிட்ட வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். இங்கே வந்து இந்த சாஃப்ட் ஸ்டோன்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் வில்லேஜஸ் கிட்ட. ஸோ நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து நமக்கு அயன் ஃபார்மில் யூஸ் ஆகும். நான் வந்து அயன் ஃபார்ம் எதில் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா, ஜோக்கர் யூடியூப், பிஎஃப் ஜோக்கர் யூடியூப்பில் தான் வந்து பார்த்தேன். ஸோ வந்து அவங்களது பார்த்துட்டு நான் அதை வச்சு சும்மா கட்டி பார்க்கலாம் அப்படின்னு தான் கட்ட போகிறேன். ஸோ வந்து நம்மக்கிட்ட ஃபுட்டுமே இல்லை, எனக்கு ஃபுல்லாக குறைஞ்சிச்சு. அதனால் அங்கேருந்து கேரட்லாம் எடுத்து சாப்பிட்டேன். இதுதான் சாஃப்ட் ஸ்டோன். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்கே 2 இருக்குது, இன்னும் வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா குழி, சரி இங்கே ஒன்று இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட் ஸ்டோன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இங்கே பார்த்தோம்னா இது என்ன மிஷின் அப்படின்னு எனக்கு இப்போ தெரியல, நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு கிளம்பலாம், வில்லேஜரை கூட்டிகிட்டு கிளம்பலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்ட வில்லேஜரில் நம்ம வந்து யூஸ் பண்ணால் அயன் ஃபார்ம் ஸ்பான் ஆகாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம இங்கேருந்து குட்டி வில்லேஜரை தான் நமக்கு கிடச்சான். அவன் தான் வந்துட்டு நார்மலான வில்லேஜர் மாதிரி இருந்தான். ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு 2 பேரை பிடிச்சி போட்டில் வச்சு நான் இந்த மாதிரி கயிறை கட்டி கொண்டு வந்துட்டேன்னு. வீட்டான கொண்டு வந்த பிறகு நான் ஆல்ரெடி வந்து ஒரே ஒரு வில்லேஜர் மட்டும் பிடிச்சி வச்சுருந்தேன். அவன் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் இவங்க 2 பேரை பிடிச்சிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ இவங்க 2 பேரை இறக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஃபுட்டு கொடுத்து அவங்க 2 பேரையும் குட்டி போட வச்சு ஒரு 5 பேராவது மேக்ஸிமம் 5 பேராவது வச்சு தான் நம்ம குட்டியாக தான் கட்ட போகிறோம். ஸோ வந்துட்டு அதனால் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம். இப்போ கீழே இறக்கி விட்டு அவங்க சேஃபாக இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன் அப்படின்னா நைட் ஆகிடுச்சு, நம்ம போய் தூங்க ஏஞ்சிட்டு வரதுக்குள்ளே ஜாம்பி ஏதாவது வந்துருச்சுன்னா வில்லேஜர் அடித்து சாகச்சிடும். அதனால தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 5/3 ஓகேவா, அந்த மாதிரி வந்து ஒரு கீழே வந்து ஸ்பேஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வில்லேஜர் வந்து உள்ளே விட்டுடலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து தோண்டி இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் நம்ம அடைச்சிடலாம். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த சைடு வந்து 3, இந்த சைடு வந்து 5 ஓகேவா. ஸோ வந்து நம்ம இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதனால் வந்து போட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வந்து பெட்டு வேணும். பெட்டு இல்லை, அதனால் நம்ம போய் பெட்டு எடுத்துகிட்டு வரலாம் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தா பெட்டு என்கிட்ட இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வில்லேஜுக்கு போய் பெட் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேவா. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் சொன்னேன் இல்லையா, வில்லேஜஸுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் திங்ஸ் ஏதாவது நம்ம உள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து அது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. அதனால் வந்துட்டு நம்ம வில்லேஜஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டு பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
வாங்க வில்லேஜ் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வில்லேஜஸ் இருக்காங்க. மேபி இந்த சோர்ஸ் பேக்கில் வந்துட்டு இப்படி தான் வில்லேஜஸ் இருப்பாங்கன்னு தெரியல. அப்புறம் 2 கேரட் மட்டும் இருந்தது. சரி நம்ம அதை எடுத்துப்போம். ஏன்னா போகிற வழியில் ஃபுட்டு தேவைப்படும் இல்லையா, நம்மக்கிட்ட ஃபுட்டு குறைவாக இருக்குது. ஸோ ஹார்ட்டுமே குறைவாக தான் இருக்குது. அதனால நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெட் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இந்த வில்லேஜில் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு 2-3 பெட்டு வந்து நான் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துட்டேன். அதனால் வந்து இப்போ அதிகமாக இங்கே பெட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே இருக்கிற எல்லா பெட்டையுமே எல்லா வீட்லேயுமே போய் செக் பண்ணி நம்ம எடுத்துருவோம். இங்கே இருந்தது நான் எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு மேக்ஸிமம் நமக்கு ஒரு 5 பெட்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு குட்டியாக தான் கட்ட போகிறேன். ஏன்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறதுனால ஃபஸ்ட்டு கட்டி பார்ப்போம், ஒரு குட்டியை கட்டி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. அதுக்கப்புறம் நம்ம பெருசாக பார்த்துக்கலாம். நான் சிங்கிள் பிளேயர் விளையாடுறதுனால நமக்கு அதிகமான அயன்ஸ் தேவைப்படாது. அதனால தான் சின்ன ஃபார்மாக கட்டலான்ட்டு இருக்கேன். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 பெட்ஸ் கிட்டே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு அதுவே அதிகம். ஸோ அங்கே நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம பெட்டெல்லாம் போடலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி கொண்டாந்து அந்த 2 வில்லேஜஸுமே இன்னும் குட்டியாக தான் இருக்காங்க. ஏன்னு தெரியல, இன்னும் வளரல. ஏன்னா நான் இன்னும் ஃபுட்டுமே போடல. மேபி ஃபுட் போட்டால் வளருவாங்கன்னு தெரியல. நான் வந்த உடனே வந்து நம்ம 5 பெட்டையும் வச்சுட்டு கேண்டில் வச்சுருவோம். ஏன் அப்படின்னா இருட்டில் வந்து ஜாம்பி உள்ளே ஸ்பான் ஆயிடுவான். ஸோ 2 கேண்டிலாவது வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் கீழே வந்துட்டு ஒரு 4 லேயர்ஸ்க்கு கீழே வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து 3 லேயர்ஸில் இருந்ததுனால மீண்டும் வந்துட்டு அதை மைண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்டோன் இருந்தது இல்லையா, அதையே இப்போதைக்கு வச்சுருவோம். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம அந்த ஸ்மூத் ஸ்டோன் இருந்தது இல்லையா, அதை மாற்றிப்போம். அது வந்து நான் வில்லேஜர்கிட்ட இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து நான் அதை வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஹாப்பர் வேணும். ஸோ ஹாப்பர் வந்துட்டு ஒரு 3, அப்புறமேட்டுக்கா 2 செஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அயன் குளம் வந்துட்டு எரிஞ்சு அந்த அயன் வரும்பொழுது அந்த ஹாப்பர் கலெக்ட் பண்ணி செஸ்ட்டு காமிச்சிடும். ஸோ நமக்கு வந்து 3 ஹாப்பர் தேவைப்படுது. அந்த ஹாப்பர் செய்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு 8 அயனும் ஒரு செஸ்ட்டும் தேவைப்படும். ஸோ வந்துட்டு நான் அயன் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ செஸ்ட்டு மட்டும் இது பண்ணிப்போம். நான் மைண்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் அயன்ஸ் கிடச்சிது. நம்ம வந்து அதை உருக்க போட்டுட்டு ஸ்லீப் பண்ணிடுவோம். ஏன்னா இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே வந்துட்டு இதை எடுத்துகிட்டு நான் வந்து அயன் வந்துட்டு உருக்க போடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அந்த ஸ்மூத் ஸ்டோன் இருந்தது இல்லையா, அது வந்துட்டு நம்ம இப்போ வச்சுருவோம். ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்மூத் ஸ்டோன் வச்சுருவோம். எனக்கு தெரியல, மேபி இது ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. இது ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு வில்லேஜஸ் யூஸ் பண்ணுற வேறு ஏதாவது திங்ஸ் நம்ம வந்து லைக் கிராஃப்டிங் டேபிள் மாதிரி அவங்க சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை நம்ம செஞ்சு வச்சு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதுவே வச்சு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஹாப்பருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அயன்ஸ் தேவை. நான் ஆல்ரெடி உருக்க போட்டிருந்த அயன்ஸை வச்சு நான் ஒரு ஹாப்பர் செஞ்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மைண்ட் பண்ண போனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அயன்ஸ் கிடைக்கும். அதனால் நம்ம மைண்ட் பண்ண போயிட்டு நம்ம கிடைக்கிற அயனை வந்து உருக்கி இன்னும் 2 ஹாப்பர் நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம மைண்ட் பண்ணி நம்ம அதை எடுத்துப்போம். ஸோ அதை நான் இப்போது வந்து எனக்கு அயன் கிடச்சிருச்சு. நான் ஒரு 60 கிட்ட அயன் வர மாதிரி நான் ஆல்ரெடி அயன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அது வந்து உருக்க போட்டிருந்தேன், அதையும் எடுத்துட்டேன். 32 வந்திருக்கு இப்போதைக்கு. அதை வந்து நம்ம பண்ணிடுவோம். நமக்கு செஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இன்னொன்று தேவைப்படுறதுனால அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட 3 ஹாப்பர்ஸும் இருக்குது. நம்ம வந்து அதை வச்சுருவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அயன் குளம் வந்து ஸ்பான் ஆகிற இடத்த வந்துட்டு இந்த வேலி மாதிரி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ட்ரீயோட இதிலே கிராஃப்ட் பண்ணி அதை கொண்டு போய் வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இப்போ வந்துட்டு நம்ம பக்கம் வந்துட்டு எப்படியும் இது வைப்போம், என்ன குழம்பு வைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த மரத்தில் செஞ்சதெல்லாம் எரிஞ்சிரும், நம்மளால் வைக்க முடியாது. அது நம்ம ஸ்டோனில் செஞ்சுப்போம். இப்போ வந்துட்டு வில்லேஜஸ் உள்ளே இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேர், இன்னும் 5 மெம்பர்ஸ் நமக்கு வேணும் இல்லையா, நம்மக்கிட்ட இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க பெருசாக இருந்ததுனால அவங்களுக்கு நான் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல மைண்ட் பண்ணிடலாம். எல்லாமே வந்துட்டு பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம வில்லேஜஸ்க்கு ஃபுட்டு கொடுக்கறதுனால நமக்கு இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிவிட்டு மீண்டும் புதுசாக வந்துட்டு ஃபார்மிங்க்கு வந்துட்டு எல்லாம் நெட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பெருசாகிட்டாங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு 64 உருளைக்கிழங்கு போட்டேன். ஆனால் அவங்க இன்னும் வரல. மேபி தூங்கி எஞ்சா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுனால எல்லா சீட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து நான் மீண்டும் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு உருளைக்கிழங்கு மட்டும் வைக்கிறேன்.
என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபார்மிங் பண்ணுற இடத்துல வந்துட்டு நம்ம எக்ரி குதித்தோம் அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி நார்மல் ஒரு மண் மாதிரி ஆயிரும், மண் மாதிரி ஆயிரும். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல நான் ஒரு இடத்துல மட்டும் எக்ரி குதிச்சிட்டேன். அந்த இடத்துல வந்து இதாகிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு நார்மலாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கேரட் மட்டும், தென் வந்து பீட்ரூட் வந்து நான் அந்த பீட்ரூட் பழமையே வச்சுன்னா அது வரல. பட் இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் வச்சுட்டு அப்புறம் பீட்ரூட் சீடு இருந்தது அதை வச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம இங்கே எல்லாமே முடிச்சிட்டோம். நமக்கு வந்துட்டு புதுசாக மிச்சம் இருந்த எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மீண்டும் அந்தந்த பாக்ஸில் வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா இன்னும் ஒரு ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீடு வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா வீட் சீடு, அது வந்து நம்ம இன்னும் ஃபார்ம் பண்ணல இல்லையா, ஸோ அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இன்னொன்று தனியாக பில்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம இந்த சீட்ஸு அதெல்லாமே சாப்பிட்றதுக்கான எல்லா சீட்ஸையும் கொண்டாந்து வெளியே வச்சிடலாம் அப்படின்னு எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டாந்து வச்சுட்டு இங்கே உள்ளே வந்துட்டு இவங்களுக்கு வெளிச்சம் வரணும் இல்லையா, அதனால் வெளிச்சம் வச்சுட்டு அப்புறம் நான் மேலே வந்துட்டேன். இவங்க இன்னும் ஒரு குட்டி போட்டிருக்காங்க, 2 குட்டி போட்டிருக்காங்க. அதாவது 2 வில்லேஜஸ் குட்டி ஸ்பான் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா தான் இன்னும் ஒருத்தர் வேணும் நமக்கு, அதனால் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காண்டி உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். இந்த வீட்டை வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து வீட் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் இருக்குது. நமக்கு சேம் தான், சிங்கிள் பிளேயருன்றதுனால நமக்கு எல்லாமே அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதனால தான் நான் எல்லாமே சின்னதாகவே ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெந்தது வேகாததுன்னு தனியாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வச்சுட்டே இருக்கும். இருட்டாயிடுச்சு. அப்புறம் நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்து வில்லேஜர்ஸ் வந்து ஸ்பான் ஆகிட்டாங்களா இன்னும் அப்படின்ட்டு போய் பார்ப்போம். பார்த்தா இன்னும் 4 பேர் வந்திருந்தாங்க. நமக்கு வந்து எரிக்குழம்பு வேணும், அதனால் நம்ம எங்கேயாவது எரிக்குழம்பு இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வந்து அதனால் நமக்கு தேவையான இப்போனா நான் போயிட்டு அங்கே எரிக்குழம்பு ஏதாவது செட்டு போயிட்டுனா அதனால் கொஞ்சம் தேவையான பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்துட்டு நமக்கு வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு குழி இருந்தது இல்லையா, அங்கே போய் பார்ப்போம். நான் வந்து ஃபுட்டும் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா என்கிட்ட வந்து ஃபுட்டு இல்லை. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன். ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இந்த குழியில் வந்துட்டு நம்ம எரிக்குழம்பு பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அங்கே பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. ஸோ வந்து அங்கே போய் பார்ப்போம். இப்போ எந்த ஜாம்பிஸும் எதுவும் இல்லை, மேபி வெளிச்சம் இருக்கிறதுனால நினைக்கிறேன். இது மேலேருந்து ஊற்றுறதுனால நம்மளால் கீழே எடுக்க முடியாது, அது ஊற்றுற இடத்துல இருந்து தான் எடுக்க முடியும். அதனால் அங்கே போயிட்டு எடுத்துட்டேன். ஒரே ஒரு பக்கெட் தான் வந்தது, நமக்கு ஒரு பக்கெட் போதுமானது தான். ஸோ நான் எடுத்துக்கிட்டு அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி நான் கிளம்பிட்டேன். அப்போ வந்து இங்கே 8 ஃபிஷ் இருந்தது செத்து போய், சரின்ட்டு அதையும் எடுத்துக்கிட்டு மேலே வந்து கிளம்ப அப்புறமேட்டுக்கா இங்கே நம்ம வில்லேஜஸில் வந்துட்டு ஒருத்தர் மட்டும் வெளியே சுற்றிட்டு இருந்தான். சரி ஓகே, இங்கே நம்ம வந்து எரிக்குழம்பு வந்து இங்கே பத்திரமா வச்சுருவோம், ஏன்னா இன்னும் மேலெலாம் ஒர்க் முடியல இல்லையா, அதெல்லாம் பண்ணால் தான் நம்மளால எரிக்குழம்பு மேலே வைக்க முடியும். அதனால் வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இங்கெல்லாம் வச்சுட்டு அந்த தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு வந்து மீண்டும் தூங்கிட்டேன். ஏன்னா நைட் ஆகிடுச்சு. அயன் குழம்பு கட்டுறது எனக்கு வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செஞ்சது. அப்புறம் இவங்க 4 பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் பெருசாகிற வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக கட்டிகிட்டு இருந்ததுனால சரி ஓகே, அவங்களெல்லாம் மூடிட்டு அவங்க பெருசாகட்டும் அப்படின்ட்டு மேலே இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ மேலே இருக்க அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மரத்தில் செஞ்சதை வச்சா நம்ம எரிக்குழம்பு ஊற்றும் பொழுது அது கண்டிப்பாக எரிஞ்சிரும். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்டோனில் செஞ்சுப்போம் அப்படின்ட்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட கம்மியான ஸ்டோன் தான் இருந்தது, அதனால் மைண்ட் பண்ண போயிட்டு ஸ்டோன்ஸ்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து அதில் வந்துட்டு வேலி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எங்கேருந்து கட்டலாம் அப்படின்ற ஒரு பிளான் இல்லை. நான் வந்து மொத்தமாக அந்த வில்லேஜஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுலேருந்து கட்டிகிட்டு இருந்தேன். ஸ்டோன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு பத்தலை. அப்புறம் வந்து நமக்கு போர்டு தேவைப்படும், நேமிங் போர்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து வச்சு தான் அது மேலே தான் ஸ்டோன் வைக்கணும், எரிக்குழம்பு வைக்கணும். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, நேமிங் போர்டுமே வந்துட்டு உட்டால் ஆனது தான், ஆனால் அது எரியாதா அப்போ வந்து தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு நான் இனிவே ஸ்டோன்லேயே வச்சுக்கிறது நமக்கு சேஃப்னு சொல்லி நான் ஸ்டோன்லேயே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு லிட்டில் பிட்
வரமாட்டேங்குது, சாரி கைஸ், கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு இப்படி பண்ணால் நமக்கு வந்துட்டு ஹாப்பரில் வந்துட்டு விழுகாது அயன் குழம்பு. அதனால் வந்து ஃபஸ்ட்டே கட்டியிருந்தது வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பழசு கட்டியிருந்தோம் பார்த்திங்களா, அதிலே வந்துட்டு மீண்டும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ 2 அடி கட்டியிருக்கோம். இன்னும் வந்து நமக்கு ஒன்று தேவை. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் மேலே வந்து அயன் குழம்பு வந்து அட்லீஸ்ட் 2 அடியாவது இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம 3ஆவதாக வந்துட்டு நெருப்பு வச்சா தான் அது வந்து பற்றும். என்கிட்ட வந்துட்டு ஸ்டோன் வந்து கம்மியாகிடுச்சு. அப்புறம் இருட்டும் அதனால நான் போயிட்டு தூண்டிட்டு வந்துட்டேன். எனக்கு மைண்ட் பண்ணி மீண்டும் வந்துட்டு இது பண்ணுற அளவுக்குலாம் பொறுமை இல்லை. நான் இதை கட்டி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எரிக்குழம்பு வைக்கிற இடத்துல மட்டும் ஸ்டோன் வச்சுட்டு மிச்ச இடத்துல வந்துட்டு நான் மிச்சம் இருக்கிற அந்த உட்ஸை வச்சு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அங்கே நேமிங் போர்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் எரிக்குழம்பு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இந்தாட்ட வந்து ஒரு ஸ்டோன் கிடச்சிது. அதையும் நான் வச்சுட்டு எரிக்குழம்பு ஊற்றுனதோ அது வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஓகே அப்படின்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பட் வந்துட்டு இதில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. வாட்டர் ஊற்றின பிறகு நான் தான் போய் நெருப்பில் அடி வாங்கினேன். அப்புறம் மேலவும் போக முடியாமல் நான் அங்கேயே செத்துட்டேன். அப்புறம் ஹாப்பரில் வந்துட்டு கலெக்ட் ஆகலான்னு பார்த்துட்டா நான் என்னோடய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போனா ஹாப்பர்லாம் ஒர்க் ஆகுது. இதில் வந்து அயன் குளம் ஸ்பான் ஆகணும், அதுதான் மேட்டர். ஆனால் இது வந்து ஸ்பான் ஆகாது. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னு யோசிங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் வந்து இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் வந்து இந்த வில்லேஜர் வெளியே இருக்கக்கூடாது, வெளியே இருந்தால் வெளியே ஸ்பான் ஆயிரும்னு சொல்லி அவனை சாகடிச்சிட்டு நான் வந்து தூங்கலான்னு போனேன். மழை வந்துட்டு இருந்தது. பட் வந்து தூங்க முடியல, ஏன்னா இன்னும் நைட் ஆகலை. ஸோ இதில் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.